Might be your husband is not coming to church. அவன் கோயிலுக்கு வரல. Might be your husband is not even praying. அவங்க ஜெபம் பண்ண மாட்டேன்றாங்க. And your marriage is in crisis. உங்க திருமண வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான குழப்பமான சூழ்நிலை. Now you know that you have a covenant with God. இப்போ உங்களுக்கு தெரியும் ஆண்டவரோட நீங்க ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்கீங்கன்னு. Do you have a covenant with God? கடவுளோட உங்களுக்கு உடன்படிக்கை உண்டா? Is God supposed to come and help you? கடவுள் உங்களுக்கு வந்து உதவி செய்யணுமா? According to the covenant? உடன்படிக்கையின் இந்த அடிப்படையில் உதவி செய்யணுமா? Okay, now listen. கவனிங்க. It is God's desire that every person should be saved. கடவுளுடைய விருப்பம் என்னவென்றால் எல்லோரும் மீட்கப்பட வேண்டும். Okay, no one should be perished. யாருமே அழிந்து போக கூடாது. If God's desire is that everyone be saved, then why are so many people not receiving Jesus? கடவுளுடைய விருப்பம் யாருமே அழிய கூடாது என்று இருந்ததென்றால் ஏன் ஆண்டவர் இயேசுவை எல்லோரும் பெற்றுக்கொள்வதில்லை? It is because the Bible says the god of this world, Satan, has blinded them and bound them. பைபிள் இவ்வாறு சொல்கின்றது, உலகத்தின் தெய்வம் அவர்களுடைய அறிவு கண்களை குருடாக்கி விட்டது என்று பைபிள் சொல்கின்றது. Praise God. Now let's say I am bound in this chair. இப்போ பாருங்க, என்னைய வந்து இங்க இந்த சேர்ல கெட்டி வச்சிருக்குது. கட்டப்பட்டவனாக நான் இருக்கின்றேன். I am chained. நான் வந்து சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன். And my akka is standing out near the door. அக்கா வந்து அங்க நிக்கறாங்க and saying, "Thambi, come." அங்க நின்னு கூப்பிடுறாங்க, தம்பி வா வா வா. Will I be able to come out? என்ன சங்கிலில கட்டி போட்டுருக்குது, நான் எந்திரிச்சு போக முடியுமா? Will I be able to come? எந்திரிச்சு வர முடியுமா? And Jesus is saying, ஆண்டவர் இயேசு சொல்கின்றார் in his word, அவருடைய வார்த்தையிலே, how can you plunder somebody's goods unless you first bind him? ஒரு திருடனை முதலில் நீங்கள் கட்டாமல் இருந்தால், கட்டி வைத்தால் அவன் எவ்வாறு அந்த வீட்டில் உள்ள பொருள்களை கொள்ளையிட முடியும் என்று கேட்கின்றார். I am bound to this chair. நான் இந்த சேரோட நாற்காலியோடு சேர்த்து கட்டப்பட்டிருக்கிறேன். And the demons are all in this room. அந்த அறை முழுவதுமாக சாத்தான் இருக்கிறது. Can this akka come and save me? இந்த அக்கா வந்து என்னைய காப்பாற்ற முடியுமா? Will the demons allow? அந்த சாத்தான் சுத்தி இருக்க பிசாசெல்லாம் விடுமா? But the Bible says, ஆனால் பைபிள் சொல்கின்றது, because you have a covenant partner Jesus, நம்மோடு உடன்படிக்கையின் பங்காளராக இயேசு இருக்கின்றார். Jesus gives his power and authority to you. ஆண்டவர் இயேசு அவருடைய வல்லமையையும் அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுக்கின்றார். To use his name, அவருடைய பெயரை பயன்படுத்துவதற்கு அதிகாரம் கொடுக்கிறார். and bind Satan and all his demons. சாத்தானையும் அவனுடைய கூட்டாளிகள் எல்லோரையும் கட்டுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். And when you say that prayer, நீங்கள் அந்த ஜெபத்தை சொல்லும்போது, believe that every powers of darkness is bound. நம்புங்கள் எல்லா விதமான இருளின் அந்தகார சக்திகளும் கட்டப்பட்டு விட்டது என்று. Now can the akka enter the room? இப்போ அக்கா ரூமுக்குள்ள வர முடியுமா? Now she can enter the room because the demons are bound. ஏன் சொன்னா இப்போ இந்த அலகை சுத்தி இருக்கக்கூடிய பிசாசெல்லாம் போயிடுச்சு. And now she can not only enter the room, she can break the shackles and set me free. ரூமுக்குள்ள வர்றது மட்டுமல்ல, கட்டி வைத்திருக்கின்ற எல்லா சங்கிலிகளையும் அவிழ்த்து விட்டு அந்த சகோதரரை, தம்பியை விடுதலை செய்ய முடியும். இந்த புக்கில் 22வது பக்கத்தில் நாம் விரும்பும் ஒருவரின் மீட்புக்காக வேண்டும் முறை அப்படின்னு ஒரு ஜெபம் இருக்குது. நம்ம யாரை மீட்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ, கணவராக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், உங்கள் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், யாரை நீங்கள் மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அவர்களுக்கான ஒரு ஜெபம் வந்து இந்த புக்கில் இருக்குது. நாம் விரும்பும் ஒருவரின் மீட்புக்காக வேண்டும் முறை அப்படி இருக்குது. எல்லாம் எடுத்துக்கங்க. 22 அதில் ஒருவர் மீட்கப்படுவதற்கு முன்னர் தன்னைத்தானே மீட்டு கொள்ள முடியாது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கும் தன்னைத்தானே மீட்டுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கணும். நமது அன்புக்குரிய ஒருவருடைய மீட்புக்காக வேண்டும்போது நாம் மனச்சோர்வு அடைவதுண்டு. இப்படி நம்ம ஜெபம் பண்ணிகிட்ருப்போம். அப்போ எப்படி இருக்குது? எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு கஷ்டம். Praise God. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Let us say there is a disturbance in the marriage.
இப்போ திருமண வாழ்க்கையில் ஒரு சிறிய ஒரு குழப்பம் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். You begin to wonder, why is my spouse having these bad habits? நீங்கள் இப்படி ஆச்சரியமாக நீங்கள் உங்களே கேட்டுக்கலாம், ஏன் என் கணவருக்கு இப்படி கெட்ட பழக்கம்லாம் இருக்குது. And you begin to wonder, why is my husband all the time doing these negative things? எப்போ பார்த்தாலும் பிடிக்காத காரியங்களை என் ஹஸ்பண்ட் என்னோட கணவர் ஏன் செய்கிறாரு. Before we listen to this prayer, I want to share about my own life. இந்த ஜெபத்தை நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னால் என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். My life was never to go to church. என்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியானது அப்போது நான் இப்படி கோயிலுக்கு போகிற பழக்கமே எனக்கு I கிடையாது. had nothing to do with God. எனக்கு கடவுளோட எந்த உறவும் கிடையாது. Never wanted to pray. எப்பவும் எனக்கு ஜெபிக்க பிடிக்காது. It is only after getting married that my wife came to know all this. கல்யாணத்துக்கு பிறகு தான் என் மனைவிக்கு நான் இப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னு தெரியும். My life was with fighting and club life. எப்பவும் சண்டை போடுவேன், நான் போய் கிளப்பில் தான் இருப்பேன், அதுதான் என்னோட வாழ்க்கை. My life was full of sin. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பாவம் இருந்தது. And 11 years went by. அப்படியாக 11 வருடம் கடந்து சென்றது. And many people told my wife to leave me because I was a real bad man. நிறைய பேர் என் மனைவிட்ட சொன்னாங்க, இவர் ரொம்ப மோசமான ஆளாக்கும், இவர் கூட வாழ வேண்டாம், விட்டுட்டு போயிருன்னு சொன்னாங்க. But my wife did not abandon me. She kept on praying. ஆனால் என்னுடைய மனைவி அப்படி என்னைய தள்ளி போட விரும்பாம அவங்க ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. Whenever I would see a novena book or a prayer book, I would be so angry that I would tear it and throw it out of the window. எங்கேயாவது ஒரு நவநாள் புக்கு அல்லது ஜெப புக்கு எதையாவது நான் பார்த்தா கிழிச்சு ஜன்னல் வழி தூர போட்டுருவேன். Would not allow her to pray. அவங்கள ஜெபம் பண்ண விடவே மாட்டேன். But no matter so much of problems came, she did not abandon. இவ்வளவு நிறைய பிரச்சனைகள் வந்த பிறகும் கூட என் மனைவி என்னை விட்டுட்டு போகல. She kept on trusting in God. அவங்க தொடர்ந்து கடவுளை நம்பி இருந்தாங்க. And she kept on praying. அவங்க தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. My wife did not know this kind of prayer. இப்படிப்பட்ட ஜெபம்லாம் என் மனைவிக்கு அப்போ தெரியாது. But all that she was doing was a rosary. எப்பவும் ஜெபமாலை வச்சு ஜெபமாலை சொல்லிட்டே இருப்பாங்க. But praise be to God, when I got touched by the Lord, ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் என்னை தொட்ட போது the Lord showed me this beautiful prayer. ஆண்டவர் இந்த அருமையான ஜெபத்தை எனக்கு காட்டி கொடுத்தார். And I have seen people getting results by this prayer. இந்த ஜெபம் சொல்வதனால் மக்கள் விளைவை பெற்றுக்கொள்கின்றார்கள் என்பதை கண்டுகொண்டேன். No matter what bad habits your spouse has got, you can destroy those bad habits using this prayer. இந்த ஜெபத்தை பயன்படுத்தி உங்க கணவருக்கு என்ன கெட்ட பழக்கம் இருந்தாலும் பரவாயில்லை, அதை அழித்து விட முடியும். Open to 1 Timothy chapter 2 verse 4. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் Chapter 2 verse 4. 2வது அதிகாரம் 4வது வசனம். The word of God says, it is God's will that all men to be saved and to come to the knowledge of the truth. எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகின்றார். Hallelujah. ஹல்லேலூயா. It is God's will that every man should come to the knowledge of the truth and be saved. எல்லா மனிதரும் கடவுளை அறிந்து உணர வேண்டும், அவர்கள் உண்மையை உணர வேண்டும், மீட்பு பெற வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. So please understand, it is God's will for your loved one to be saved. It is God's will for your loved one's life to be transformed, that he be delivered from every kind of bad habits. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் கணவருடைய எல்லா விதமான கெட்ட பழக்கத்தில் இருந்தும் அவர்கள் விடுதலை பெற வேண்டும், அவர்கள் மீட்பு பெற வேண்டும், அவர்கள் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். So the first thing you must bear in mind, that it is God's will, and it is God's will, and it is God's will that your marriage should be blessed, that everything in your marriage should be full of love, joy and peace. You must get this first in your mind, that it is never God's will that a person should end up with a divorce. நீங்கள் நன்றாக 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 நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய விருப்பம் என்னவென்றால் உங்களுடைய திருமண வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். உங்களுடைய திருமண வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ச்சியும் அமைதியும் அன்பும் பெருக வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். கடவுளுடைய விருப்பம் ஒருபோதும்
உங்களுடைய திருமண வாழ்வு முடிந்து போக வேண்டும், அது விவாகரத்தில் முடிய வேண்டும், நீங்கள் துன்பப்பட வேண்டும் என்பது அல்ல. The second thing you should learn is இரண்டாவது காரியம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது, that an individual cannot be saved. He must learn that he cannot save himself. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், மீட்பு பெற விரும்பும் ஒருவர் தானாக அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை. Just open that page. இந்த 22வது பக்கத்தை எடுத்துக்கங்க. People often get discouraged when praying for salvation of their loved ones and begin to wonder if their prayers ever really help, because they do not know how to pray with skill according to the wisdom and word of God. நமது அன்புக்குரிய ஒருவருடைய மீட்புக்காக வேண்டும் போது நாம் மனச்சோர்வு அடைவதுண்டு. இறைவார்த்தையின் துணையுடன் ஞானத்தோடு மன்றாட நமக்கு தெரியாத காரணத்தால் நமது வேண்டுதலால் நாம் விரும்பும் ஒருவருக்கு மீட்பு கிடைக்குமா என்ற கேள்வி நம்முள் எழுகிறது. And you might be praying for years and years and years and wondering, I am praying for years, but there is no change in my spouse, there is no change in my marriage is still in the crisis. நீங்கள் இவ்வாறு நீங்கள் கேள்விகளை எழுப்பிக் கொள்ளலாம். எவ்வளவு வருடங்களாக நான் இவ்வாறு ஜெபித்து கொண்டே இருக்கின்றேன், என் கணவரில் ஒரு மாற்றமும் இல்லையே, என்னுடைய திருமண வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இவ்வாறு என்னுடைய திருமண வாழ்க்கையில் குழப்பங்கள் ஏற்படுகின்றது, ஏன் என் ஜெபமானது பதில் பெறவில்லை, ஆண்டவர் ஏன் என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை என்ற கேள்விகளை நீங்கள் எழுப்பிக் கொள்ளலாம். And you are praying in every direction you can, hoping for something to happen, but nothing's happening and you wonder why. எல்லா வழிகளிலும் எல்லா முறைகளிலும் எந்தெந்த வழிகளிலே ஜெபிக்க முடியுமோ அப்படியே நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கின்றீர்கள், ஆனால் விளைவு ஒன்றுமே இல்லை. ஏன் இவ்வாறு நடக்கின்றது? The second thing you must remember, that there is nothing wrong with your spouse or with the person whom you love, but it is the real culprit of all those wrong things happening in your life is the devil. நீங்க இரண்டாவது காரியம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே உங்கள் கணவருக்கு இத்தகைய மோசமான பழக்க வழக்கங்களும் உங்கள் திருமண வாழ்க்கையிலே இவ்வாறு பல குழப்பங்களும் சிக்கல்களுக்கும் காரணமாக இருப்பது உங்கள் கணவர் என்ற அந்த எண்ணத்தை விட்டுவிட்டு உங்கள் வாழ்க்கையில் உள்ள இந்த பிரச்சனைகளுக்கு, கணவரிடம் காணப்படுகின்ற தீய பழக்கங்களுக்கு, இவை எல்லாவற்றிற்கும் அடிப்படையான காரணம் அழகையின் செயல்களே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். God through his son Jesus has offered each and every human race a free redemption, a freedom from sin, a freedom from hell, and he has given us his eternal life. ஆண்டவர் இயேசு தம்முடைய பாடுகளினால் நம்மை அவர் மீட்டு கொண்டதனால் நமக்கு எதிரியினிடமிருந்தும் இன்னும் சாவிலிருந்தும் இன்னும் தண்டனை தீர்ப்பிலிருந்தும் நித்திய நரகத்திலிருந்தும் நமக்கு மீட்பை பெற்று கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Just now you saw how the neck pain just disappeared. இப்போ நீங்க பாத்தீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இந்த கழுத்து வலிக்காக நாம் ஜெபித்த போது அநேகர் விடுதலையை பெற்றுக்கொண்டதை நீங்கள் கண்டு கொண்டீர்கள். The sister sitting right in front of me said for 5 years she had pain and it just went out so quickly. என் பக்கத்துல இங்க உட்கார்ந்திருக்கிற சகோதரி 5 வருடங்களாக கழுத்து வலி இருந்தது, இந்த ஜெபம் செய்த போது, நானே செய்த போது எனக்கு அந்த வலி சுகமாகி விட்டது என்பதை சொன்னார்கள். She must be thinking, hey brother, why did you come after 5 years? You should have come before 5 years. My hand wouldn't have been paining. சகோதரரே, 5 வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் வந்திருந்தால் எவ்வளவோ நன்றாக இருந்திருக்குமே, இத்தகைய வலியிலிருந்து நான் விடுபட்டிருக்கலாமே என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். She did not have to cry, she did not have to pay, she did not have to do anything. It is a free gift from God through his son Jesus. அவர்கள் கண்ணீர் விட்டு அழ வேண்டாம், அவர்கள் பணம் கொடுக்க வேண்டாம், ஆனால் இது ஆண்டவர் இயேசுவிடமிருந்து இலவசமாக நாம் பெற்றுக்கொண்ட ஒரு கொடையாகும். If God has given us this free gift, then why is it that people are rejecting this free gift of eternal life, free gift of heavenly kingdom? இத்தகைய ஒரு வாழ்க்கையை, இத்தகைய ஒரு மீட்பை ஆண்டவர் இலவசமாக நமக்கு பெற்று தந்திருப்பதை ஏன் மக்கள் இத்தகைய மீட்பை ஏற்றுக்கொள்வதில்லை? இத்தகைய நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த விண்ணகம் நிலையில்லா, அதாவது நித்திய வாழ்வு, இதை அவர்கள் ஏன் புரிந்து கொள்வதில்லை? Why is it your spouse or your loved one not receiving Jesus
and not coming to receive the word of God? உங்களுடைய கணவர் ஏன் இவ்வாறு இறை வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, இன்னும் இறையரசில் அவர்கள் முழுமையாக பங்கெடுக்க வேண்டும் என்று இந்த வழிபாடுகளில் அவர்கள் கலந்து கொள்வதில்லை? Look at that verse, 2 Corinthians 4:4. 2 Corinthians 4:4 tells us that it is because the God of this world, no, it's all there. 2 Corinthians 4:4 tells us that it is because the God of this world, disguised as an angel of light, that is the devil, has blinded the minds of them which believe not, lest the light of the glorious gospel of Christ, who is the image of God, should shine unto them. இதில் கொடுத்துருக்கு பாருங்க, அந்த பக்கத்தில் 2 கொரிந்தியர் 4:4 இதற்கு விடையளிக்கிறது. இவ்வுலகின் தெய்வம், ஒளியை சார்ந்த தூதனாக நடிப்பவன், நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கி விடுகிறது. எனவே அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை. இதனை நாம் புரிந்து கொண்டால் நமது வேண்டுதலின் முதல் படி நமக்கு தெளிவாகிவிடும். So who is the problem? யாரு இங்க பிரச்சனை கொண்டு வரது? யாரு? அதுக்கு அடுத்தால கொடுத்துருக்கு, மீட்படையாதோரின் வழியிலிருந்து தீயோனை அப்புறப்படுத்துவதே முதல் படி. Who is the problem? இப்ப யாரு பிரச்சனையை கொண்டு வருவது? Who is the problem? Your spouse உங்க கணவரா, or the devil who is influencing his mind? அவங்க எண்ணங்களை தூண்டுகின்ற சாத்தானா? Did you get that? அது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்போ when you get negative thoughts, who is giving you those negative thoughts? எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு சிந்தனையில வருது, அந்த சிந்தனையை யார் கொடுக்கிறது? When you get godly thoughts or the thoughts according to the word of God, who is giving you those thoughts? ஆண்டவரை பற்றிய தூய்மையான எண்ணங்களை உங்களுக்கு, அந்த எண்ணங்கள் உங்களுக்கு வரும்போது அந்த எண்ணங்களை யார் கொடுக்கின்றார்? ஆண்டவரை பற்றிய தூய்மையான எண்ணங்களை யார் கொடுக்கிறார்? Holy Spirit, தூய ஆவியானவர். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. So now it becomes clear that it is not your loved one, but it is the devil who is doing this, and now you must get the devil away from your loved one. இப்போ உங்களுக்கு நல்லா புரியுது, இத்தகைய தீய செயல்களுக்கு காரணமான தீய எண்ணங்களை கொடுப்பது தீயவன், அலகை. உங்க கணவருக்கு இவ்வாறு கொடுப்பது அலகை. எனவே அந்த அலகை தான் இத்தகைய சூழ்ச்சிகளுக்கு காரணம் என்பதை இப்போது நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டீர்கள். எனவே அந்த சாத்தானை நாம் துரத்துவதுதான் நம்முடைய முதல் படி. Look at Matthew 12:29. மத்தேயு 12வது அதிகாரம் 29. How can one enter into a strong man's house and spoil his goods except he first binds the strong man? முதலில் வலியவரை கட்டினாலன்றி எப்படி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைய முடியும்? முடியாதல்லவா? எனவே முதலில் அவனை கட்ட வேண்டும். So remember, your loved one has been chained on the chair. இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க அன்பான கணவர் அல்லது உங்களுக்கு அன்பானவர்கள் இப்படி இந்த சேர்ல சங்கிலி போட்டு கெட்டின மாதிரி சாத்தான் கெட்டி வச்சிருக்கு. Satan has bound him. சாத்தான் வந்து நல்லா என்ன செய்து கெட்டி வச்சிருக்குது. And his demons are guarding him. அவங்கள சுத்தி யார் காவல் காக்குறா? But Jesus has given you and me the authority to bind that spirit. ஆனால் ஆண்டவர் இயேசு உங்களுக்கும் எனக்கும் அந்த தீய சக்திகளை கட்டுவதற்கான அதிகாரத்தை, வல்லமையை கொடுத்திருக்கிறார். So you can take authority over that spirit and bind it and get your loved one out. Are you there? Are you there? எல்லாம் கவனிக்கிறீங்களா? நீங்கள் அந்த தீய ஆவியை நீங்கள் கட்டுவதற்கு உங்களுக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி அதை கட்டி உங்களுடைய அன்பானவர்களை விடுதலை செய்ய முடியும். You went to the market. நீங்க மார்க்கெட்டுக்கு போயிருக்கீங்க. And the person packed up something and gave you. அங்க வாங்கின ஜாமான நல்லா கயிறை வச்சு கட்டி ஜாமான பண்டில கொடுக்குறாங்க. It is packed up in a parcel. நல்ல ஒரு பார்சலா கட்டி உங்க கையில கொடுக்குறாங்க. Will you sit and cry, oh it is packed, I can't get the things inside? நீங்க அந்த பார்சலை பக்கத்துல வச்சிட்டு உட்கார்ந்து அழுவீங்களா? ஐயோ இதுக்குள்ள ஜாமா இருக்கே, நான் எப்படி எடுப்பேன்? அப்படி அழுவீங்களா? Or will you get the knife or the scissor? கத்தி எடுத்துட்டு வந்து அப்படி வெட்டுவீங்களா? You can cut it and open the parcel. அதை வெட்டி அதை திறக்கலாம். In the same way, you can bind the devil and cut the shackles of your loved one and get him out. அதே போல்தான் நீங்கள் சாத்தானுடைய கட்டுக்களை நீங்கள் என்ன செய்ய முடியும்? வெட்ட முடியும்.
அதை நீக்க முடியும். அதன் பின்பு உங்கள் அன்பானவர்களுடைய கட்டுக்களை அவிழ்த்து விடுதலை செய்ய முடியும். How did these people get healed just now? இப்போ எப்படி இந்த நின்னவங்களுக்கெல்லாம் சுகம் கிடைச்சிச்சு? Because of the power and authority in the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரில் உள்ள வல்லமையும் அதிகாரமும் சுகத்தை கொடுத்தது. Before we close this class, we are going to have the healing session. இந்த காலையில் உள்ள இது கிளாஸ் முடிவதற்கு முன்னால நம்ம எல்லாரும் குணமளித்தல் என்ற அந்த ஒரு நிகழ்ச்சியை நாம் காண போகின்றோம். And each one will pray for the other one. ஒவ்வொருத்தரும் மத்தவங்களுக்காக ஜெபிக்க போறோம். And you will be amazed by your hands people are getting healed. உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ஐயோ ஏன் கைட்டு மத்தவங்க சுகமாகறாங்களா அப்படின்னு. You are not happy? சந்தோஷமா இல்லையா? Then give the Lord a big hand of praise. அப்ப கடவுளுக்கு கரங்களை தட்டி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. 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 Now see how the prayer is. எப்படி இருக்கு பாருங்க அந்த ஜெபம். Now you are no longer talking to God, you are talking to the Spirit. நீங்க இப்ப கடவுள்கிட்ட பேசல, ஆனா அந்த தீய சக்திட்ட பேசுறீங்க. Listen, look here. நல்ல கவனிங்க எல்லாரும். Did Jesus say speak to the mountain or speak about the mountain? ஆண்டவர் இயேசு இந்த மலையை பார்த்து பேசுன்னு சொன்னாரா அல்லது மலையை பற்றி பேசுன்னு சொன்னாரா? எப்படி சொன்னாரு? மலையிட்ட பேச சொன்னாரா அல்ல மலையை பத்தி நீ பேசுன்னு சொன்னாரா? மலைய அந்த மலையிட்ட பேச சொன்னாரு. You are giving them the answer. Ask them again. ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரு? யார்கிட்ட பேச சொன்னாரு? மலையை பற்றி பேச சொன்னாரா? Then now when you are praying all the time you are talking about your mountain to God. நீங்க ஜெபம் பண்ணும்போது எப்பவும் இந்த உங்களுடைய பிரச்சனை அந்த மலை அதை பத்தி பேசிட்டே இருக்கீங்க கடவுள்கிட்ட. சரியா? So now you are not supposed to speak about the mountain, you are supposed to speak to the mountain. நீங்க மலையை பத்தி பேசக்கூடாது, மலையிட்ட பேசணும். You are not supposed to speak about the problem, you are supposed to speak to the problem. அந்த பிரச்சனையை பத்தி பேசிட்டே இருக்க கூடாது, பிரச்சனையிட்ட பேசணும். Are you with me? Okay. புரியுதா? Okay, one person stand up, one person. ஒரே ஒரு ஆளு who has got a back pain. முதுகு வலி உள்ள ஒரே ஒரு ஆளு எழும்புங்க. ஒரே ஒரு ஆளு. Back pain? முதுகு வலி உள்ள ஒரே ஒரு ஆளு எழும்புங்க. Come on, stand. Now watch this. இப்ப கவனிங்க, அங்க வாங்க நீங்க. Come here. Now watch this. நல்லா கவனிங்க. Just stand here. Watch this. கவனிங்க. Translate. Close your eyes. கண்ணை மூடிக்கங்க. Jesus, you said you shall speak to the mountain. ஆண்டவர் இயேசுவே நீர் சொன்னீர் மலையிடம் பேசு என்று. Not about the mountain but to the mountain. மலையை பற்றி பேசாத, ஆனால் மலையிடம் பேசு என்று. So in your name I am speaking to this back pain. ஆண்டவரே உம்முடைய பெயரால் இந்த முதுகு வலியிடம் நான் இப்போது பேசுகிறேன். Jesus, I am speaking to the back pain, I am not speaking about the back pain. ஆண்டவரே இந்த முதுகு வலியிடம் நான் பேசுகிறேன், முதுகு வலியை பற்றி நான் பேசவில்லை. In the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் back pain, முதுகு வலியே I am talking to you. நான் உன்னிடம் பேசுகிறேன். Get out. வெளியே போ. Get out. வெளியே போ. Of this body. இவர்கள் உடம்பை விட்டு வெளியே போ. Right now. இப்போது. In the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால். Lord, I do not doubt in my heart. ஆண்டவரே என் இதயத்தில் நான் சந்தேகப்படவில்லை. But I believe. நான் நம்புகிறேன். What I said. நான் சொன்னதை நம்புகிறேன். It is done. நான் சொன்னது நடந்து விட்டது என்று நம்புகிறேன். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. For setting my sister. என்னுடைய சகோதரியை நீர் கட்டவிழ்த்ததற்காக நன்றி. Absolutely free. முழுமையாக விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. From this back pain. இந்த முதுகு வலியிலிருந்து விடுதலையை கொடுத்ததற்காக நன்றி. அன்பான சகோதரியே, in the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் the back pain is gone. முதுகு வலி இப்போது உன்னை விட்டு வெளியே போய்விட்டது. And you are set free. நீங்கள் இப்போது விடுதலையை அனுபவிக்கின்றீர்கள், பெற்றுக்கொண்டீர்கள். நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. முதுகு நல்லா திருப்புங்க. செய்ய முடியாத செய்யுங்க. போய்ச்சா? நல்லா செய்யுங்க. ஹலோ, போ. வலி போ பேக் போ. வலி போச்சா முதுகு போயிட்டா? வலி போயிட்டா? How did it go? எப்படி போச்சு அது? How many years you had this problem? எத்தனை வருஷமா அப்படி இருக்குது? 8 years. கையை தட்டி நம்ம ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவோம். Are you understanding? புரியுதா இப்ப எல்லாத்துக்கும்?
Are you understanding? புரியுதா எல்லாத்துக்கும்? Are you understanding? புரியுதா எல்லாத்துக்கும்? So let's say your husband has got a bad habit. இப்போ உங்க கணவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. So I spoke to the back pain. நான் இப்போ முதுகு வலிட்ட பேசினேன். So can you speak to that bad habit? நீங்க இப்போ உங்க கணவரோட கெட்ட பழக்கத்திட்ட பேச முடியுமா? Okay. சரி. Now you are speaking. Look at that. Look at the book. You spirit operating in my loved one, blinding. Take the name of your person. நீங்க என்ன பண்ணணும்? உங்க யார் பேரோ அந்த பேரை நீங்க எடுத்துக்கணும். You spirit operating in the life of my loved one, blinding, take the name of your loved one to the gospel to keep him out of the kingdom of God. I bind you now. I belong to the Lord Jesus Christ. I carry his authority and his righteousness, and in his name I command you to detest in your maneuvers. I spoil your house according to the word of God, and I enter into it to deliver my loved one from your hands. Praise the Lord. பாருங்க, அவனை கட்டுவதற்கு எல்லாரும் பாருங்க. Come on, let's say it together. இந்த இருக்குது பாருங்க, உங்க மேல ஒரு அண்டர்லைன் பண்ணிருக்கல, நண்பர், உறவினர் பேர், கணவர் பேர், அதை போட்டுட்டு நீங்க அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, உள்ளத்தை குருடாக்கி அவருக்குள் செயல்பட. நம்ம இதை வந்து சேர்ந்து சொல்லணும், சரியா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அவரது உள்ளத்தை குருடாக்கி, சொல்லுங்க. அவருக்குள் செயல்படும் தீய ஆவியே, நான் உன்னை கட்டுகிறேன். நான் ஆண்டவர் இயேசுவுக்கு சொந்தமானவன். அவர் எனக்கு அளித்துள்ள அதிகாரத்தை கொண்டு அவரது பெயரால் உனக்கு கட்டளையிடுகிறேன். உனது தீய வழிகளை நீ வெறுத்து ஒதுக்கு. இறைவார்த்தையின் துணை கொண்டு உன் வீட்டை உடைத்து உள்ளே நுழைந்து என் நண்பரை உன் பிடியிலிருந்து விடுவிக்கிறேன். இப்போ நண்பரைன்னு சொல்லியிருக்கிறது உங்க யார்? உங்க மகன். நான் மகன் சொல்லலாம், கணவர்னா கணவர். யார் பேரோ அதை போட்டுக்கணும். எஸ், finished. Ask them, did they understand what they prayed? இப்போ நம்ம வாசிச்ச அந்த ஜெபம் உங்களுக்கு புரிஞ்சுதா? So now if your husband has got a bad habit, will you sit and cry, or will you take this book and fire? உங்க கணவருக்கு கெட்ட பழக்கம் இருந்தால் ஒரு பக்கத்தில் சொல்லி அழுவீங்களா, அல்லது புக்கை எடுத்து அப்படியே ஷூட் பண்ண மாதிரி சத்தமாக அந்த ஜபத்தை சொல்லுவீங்களா? So are you going to fight with your spouse, or are you going to fight with the spirit that is operating in the spouse? உங்க கணவர் கூட சண்டை போட போறீங்களா, அல்லது அவரை தீய பழக்கம் செய்ய தூண்டிட்டு இருக்க தீய ஆவி கூட சண்டை போட போறீங்களா? All this time with whom were you fighting? இவ்வளவு நாள் யார் கூட சண்டை போட்டுட்டு இருந்தோம்? With whom? Husband. Hallelujah. Hallelujah. So how many times are you going to say this? எத்தனை தடவை நம்ம சொல்ல போறோம்? When you say it once, ஒரு தடவை சொன்னீங்கன்னா you fired one bullet. ஒரே ஒரு புல்லட் தான் வச்சு ஷூட் பண்ணியிருக்கோம் பிசாசை. You say it 100 times, 100 தடவை சொன்னோம்னா 100 bullets. 100 புல்லட் வச்சு ஷூட் பண்ணியிருக்கோம். More the bullets, எவ்வளவு அதிகமா புல்லட் அப்படி விடுறோமோ, quicker the spirit will run away, சீக்கிரமா தீயாவி ஓடியே போயிடும். and husband will be totally changed. உங்க கணவர் முற்றிலுமாக மாறுபட்டவராக மாறியவராக இருப்பார். So now let's say the husband is in some sexual sin. இப்போ வந்து உங்க கணவருக்கு ஒரு he is having a relationship with another woman. வேற யார் கூடயோ அவங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு வெச்சுக்குவோம். All this time you are angry and you are cursing that woman. அவ்வளவு நாளும் நீங்க ரொம்ப கோவப்பட்டுட்டு அவங்கள வந்து ரொம்ப நீங்க சபிச்சிட்டு இருந்தீங்க. Now you can use this prayer and you can say, you spirit of lust, I'm talking to you. நீங்க இதே ஜெபத்தை பயன்படுத்தி இப்படி மோசமான நடவடிக்கைக்கு தூண்டுகின்ற தீய ஆவியே அப்படி சொல்லி நம்ம சொல்லலாம். இதே ஜெபத்தை. Hallelujah. Hallelujah. Now you can cast out that spirit. அந்த தீய ஆவியை நீங்க விரட்ட முடியும். Praise God. Praise God. Now listen, many a times நிறைய நேரங்கள்ல many people make a mistake. நிறைய பேர் நம்ம தவறு செய்கின்றோம். They want to go and preach the gospel to their loved ones. அவங்க அன்பா உங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் போய் இப்படி நற்செய்தியை சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க. Akka Tambi, okay? அக்கா தம்பி. Akka is telling Tambi, come